அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த இந்த வெற்றிக்கு, அதாவது இந்த இந்த ஒரு முக்கியமான இந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உதவியாக இருந்த நசரை காமில் அவர்களுக்கும், அதே மாதிரி இஸ்மத் ரிஃப்தி அவங்களுக்கும் நன்றியும் தெரிவித்த வண்ணமாக என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு எங்களோட ஒரு முக்கியமான ஒரு தேவை, நான் நினைக்கிறேன் பல வருஷ காலமாக பல பேர் முயற்சி செஞ்ச இந்த ஒரு முயற்சி எந்த ஒரு அமைப்பிலையும் எங்களுக்கு அது சாத்தியப்பட இல்லை. ஆனாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் நேற்று இந்த மீத்தட்டமுள்ள டிப்போடைய மேனேஜர் முகாமையாளரை மிஸ்ஸஸ் சஞ்சீவ அவங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிச்சு. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த சகோதரர்கள் மூலமாக போனது உடனே ரொம்ப அழகான முறையில, அதாவது அவருடைய வரவேற்பு ரொம்ப சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா எங்களை வரவேற்று எங்களோட தேவைகளை கேட்டாரு. கேட்ட நேரத்துல நாங்க சொன்னோம், இப்படித்தான் கொயிலவத்த மஹல்லால் கொயிலவத்த ஏரியால இருந்து அல் ஹிஜ்ரா ஸ்கூல், அதே மாதிரி ஹைரியா ஸ்கூல், மற்றது சென்ட் ஜோன்ஸ், இந்த 3 பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். எங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பாடசாலை பஸ் ஒன்று போட்டு தரக்கூடிய ஏற்பாடுகள் நீங்க செஞ்சுக்கன்னு சொன்னா இது ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கும், நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய ஒரு இதா இருக்கும்னு சொல்லுவோமே. நிச்சயமாக நான் இதை செய்வேன் சொல்லி சொன்னார். அப்ப நாங்க 3 பாடசாலையில இருந்தும் கோரிக்கையை நாங்க எடுத்துட்டு போனோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 பாடசாலையும் அவங்களுக்கு கோரிக்கையை கொடுக்கவுமே அதை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா சின்ன ஒரு விஷயம் சொன்னார். அப்படின்னு சொன்னா, நாங்க கேட்டது என்ன சொன்னா, எங்கட பிள்ளைகளுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு தான், பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கேட்டோம். அதே மாதிரி அவர் சொன்னார், நான் இந்த பெண் பிள்ளைகளுக்குரிய விஷயத்தை கட்டாயமா நான் அவசரமான முறையில செஞ்சு கொடுப்பேன். ஆனா சென்ட் ஜோன்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், எங்களோட ஆண் பிள்ளைகளுக்குரிய விஷயத்த நாங்க கொஞ்சம் ஒரு நேரம் டைம் எடுத்து இது முடிஞ்சதுக்கு பின்னால, இந்த விஷயம் வெற்றி அளித்ததுக்கு பின்னால, இந்த விஷயம் சாத்தியமானதுக்கு பின்னால என்ன சொன்னா, எனக்கு மேலேயும் நான் ஒரு படி போக வேண்டியிருக்குது, அவங்களையும் நான் அனுமதியவே எடுக்க வேண்டியிருக்குது. நிச்சயமாக அந்த அனுமதி எனக்கு கிடைக்கும், நான் கட்டாயமாக செஞ்சு தருவேன் என்ற வாக்குறுதியும் எங்களுக்கு தந்தாரு இன்ஷா அல்லாஹ் தாலா. அதே மாதிரி சென்ட் ஜோன்ஸ் மாணவர்களுக்கு, எங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதுக்குரிய ஏற்பாடையும் தான் செஞ்சு தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி எழுதிக்கிறார். மாஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால எங்களுக்கு இன்னொரு குறை இருக்குதுன்னு சொல்றதையும் நாங்கள் அதையும் ஞாபகப்படுத்தினோம். என்னன்னு சொன்னா, 140 பஸ் இருக்கு. முந்தி நல்லா ஒரு சேவையை கொடுத்து கொண்டு இருந்துச்சு. ரொம்ப, அதாவது இந்த கொலன்னாவு, அது வெள்ளம்பிட்டி ஏரியால இருந்து கொல்பிட்டி வரையில பிரயாணம் செய்யக்கூடிய எங்கட மக்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு அந்த சேவை. ஆனா அந்த சேவை இப்ப நிப்பாட்டப்பட்டதுனால பல பேர் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சார், தயவு செஞ்சு இதுக்கும் எங்களுக்கு ஒரு 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 முடிவு ஒன்று செஞ்சு தாங்கன்னு சொல்லவே சொன்னாரு. அது ரொம்ப இதான விஷயம் ஒன்று. காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் ரொம்ப குறைவுத்தான் அதுல பிரயாணம் செய்யறாங்க. அது எங்களுக்கு ஒரு நஷ்டத்துல ஓடக்கூடிய ஒரு இதா இருக்கு. அதனால தான் நாங்க அதை நிப்பாட்டிக்கிறோம். ஆனாலும் கூட உங்களோட கோரிக்கை நாங்க நிச்சயமா நாங்க அதை நாங்க கவனத்துல எடுக்கிறோம். நான் இதையும் நான் மேலிடத்துக்கு நான் கொண்டு போவேன்னு சொல்லி போட்டுட்டு, அப்ப பிள்ளைகளை கட்டணம் விஷயமா பேச வேண்டிய கட்டம் வந்துச்சு. அப்ப அதுக்கும் சொன்னாரு, நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு நாங்க ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட 160 போல ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கக்கூடிய அமைப்புல செஞ்சு தரலாம் என்ற அமைப்புலையும் சொன்னாரு. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட அதை விடை பெற்றோம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சுத்தி பார்த்து அதுலயும் கொஞ்சம் பல தேவைகள் இருக்கு செய்யறதுக்கு, அந்த விஷயமாகவும் கொஞ்சம் கலந்துரையாடு செஞ்சு போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க வந்தோம். இன்னைக்கும் நான் அவரோட பேசி நான் 140 பஸ்ஸை ஞாபகப்படுத்தினேன். எங்களை இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் சொன்னாரு. நிச்சயமா எனக்கு மேலிடத்துல நான் நீங்க தந்த இந்த மனுவை நான் போட்டிக்கிறேன், நிச்சயமாக சரி வரும், நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன், பயப்படாதீங்க, செஞ்சு தருவேன் என்று சொல்லிக்கிறாரு. அதனால இது நாங்கள் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, நாங்க வேற ஒரு அமைப்புலையும் இல்லை. நாங்க தனிப்பட்ட முறையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த முயற்சியை செஞ்சோம். நாங்க விசேஷமாக நான் இந்த நேரத்துல நசாரே காமில் அவங்களுக்கும், இதே மாதிரி இஸ்மத் ரிஃப்தி அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு மேலேயும் பல சேவைகள் செய்ய வேண்டியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாடு பூராகவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குகிறான். ஹயாத்தோடு இருக்கும் வரையில் அல்ஹம்துலில்லாஹ்
மக்களுக்கு தேவையான பல சேவைகளை எங்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யணும் என்று துவா கேட்டுக்கொண்டு, எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்க துவா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களுக்கு உடலால பொருளால அல்லாஹ் தந்திக்கிற அறிவால ஆற்றலால எங்கள் மௌத்து வரையில ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நசீபாக்குவானாக என்று துவா செஞ்சு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.